ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகளிர் உலகம். எப்போதுமே ஒரே மாதிரி சுடிதார் பேண்ட் போட்டு உங்களுக்கு போர் அடிச்சு போச்சா, ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம இப்போ வந்து பேரல் பேண்ட் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். பேரல் பேண்ட்லாம் ஒன்றும் இல்லைங்க, மற்ற சுடிதார் பேண்ட் எப்படியோ அதே மாதிரி தான். அதுக்கு நார்மல் பேண்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பட்டி வந்து ஸ்டிச் பண்ணி வந்து தைப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பட்டி எதுவுமே இருக்காது. அதே மாதிரி இப்போ தான் புதுசாக நீங்கள் தையல் பழகுறீங்க அப்படின்னா அதுவும் பேண்ட்டு நீங்கள் எடுத்துருக்கீங்க அப்படின்னா இந்த பேண்ட்டோட ஸ்டிச்சிங் வந்து டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அடுத்த 5 நிமிஷத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். அந்தளவுக்கு ஈஸியான பேண்ட்டு. ஜஸ்ட்டு எல்லாத்தையுமே மெஷர் பண்ணி நீங்கள் கட் பண்ணால் போதும். எல்லாமே ஜாயிண்டிங் தான். ஏன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலாஸ்டிக் வைக்க மட்டும்தான் கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா எலாஸ்டிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லென்த்தை எடுத்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிச்சிங் ஒரே ஸ்டிச்சிங் தான். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளோட பேரல் பேண்ட் வந்து ரெடி ஆகும். அதே மாதிரி இந்த பேரல் பேண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து நம்மளுக்கு கால் சுற்றளவு நம்ம நார்மல் பேண்ட்டில் குறித்து அதை வந்து டைட்டாக வச்சுக்குவோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து நம்மளுக்கு லூஸாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுவோன்னா கால் நம்ம கீழ் சுற்றளவோட 1 இன்ச்சு இல்லாட்டி 2 இன்ச்சு, ஒரு சிலர் வந்து 3/4 கால் கூட போடுறாங்க. அது உங்களோட விருப்பம் தான். மேக்ஸிமம் 2 இன்ச்சு ஏற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த கீழே 2 இன்ச்சு மடிக்கிறீங்க பாருங்கள், அந்த 2 இன்ச்சை நீங்கள் கம்மி பண்ணாலே அதுக்கப்புறம் மேலே நம்ம 2 இன்ச்சு மடிப்போம். அதுக்கு வந்து ஈக்குவலாக முடிஞ்சிடும். இப்போ இதுக்குரிய மெஷர்மெண்ட் எல்லாமே நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. நமக்கு எலாஸ்டிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 இன்ச்சு. ஸோ மடித்து தைக்கையில் 2 இன்ச்சு, ஸ்டிச்சிங்க்கு ஒரு அரை பாயிண்ட் விட்டு 2.5 இன்ச்சு கால்குலேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபுல் லென்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 36 இன்ச்சு. அது நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் மேலே தூக்கி இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. அப்புறம் வழக்கம் போல் மடித்து அடிக்கிறதுக்கு ஒரு 1.5 இல்லாட்டி 2 இன்ச்சு வந்து நம்ம விட்டுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுற்றளவு நம்ம இடுப்புலேருந்து அந்த கீழ் சுற்றளவுன்னு சொல்கிறோம், நம்ம அந்த தொடை வரைக்கும் உள்ள சுற்றளவை தனியாக மெஷர் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து அந்த இடத்துல நல்லா லூஸ் கொடுத்து நம்ம உட்காரையில் ஓவராக டைட் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீ கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இங்கே வெளில வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2.5 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா இருக்கணும். இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த பெண்டு வரும். அந்த பெண்டுக்காண்டி 2.5 இன்ச்சு சீட் சுற்றளவுக்காண்டி நம்ம அதை வந்து கொடுத்துக்கலாம். நார்மலாக பேண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கொடுப்போம். ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்மளுக்கு பின்னாடியும் சுருக்கு வைக்கணும், 3 பாயிண்ட் வந்து வைப்போம். அதனால் நம்ம வந்து 5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடுவோம். இதில் அது மாதிரி எதுவுமே கிடையாது. அதனால் ஒரு 2.5 இன்ச்சு விட்டால் போதும். கீழ் கால் சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ 7.5 இன்ச்சு மெஷர் பண்ணிக்குவோம். நல்லா லூஸாக தான் வரும். அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு லூஸ் வேணுமோ அந்த அளவுக்கு லூஸ் விட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து ஓப்பன் வச்சு பட்டனும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதாவது உங்களுக்கு சுடிதாரோட டாப் வந்து என்ன கலர் இருக்கோ அந்த கலரில் வந்து பட்டன் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லை நீங்களே வந்து பட்டன் வந்து நம்ம துணியில் கட் பண்ணி நம்ம செய்வோம், அது மாதிரி கூட செஞ்சுக்கலாம். அதுக்குரிய ஷார்ட்ஸ் வீடியோ வந்து நான் டீட்டெயிலாக அப்லோட் பண்ணுறேன், அதையும் வந்து கவனிச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா மெஷர்மெண்ட்டுமே குறிச்சாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். அதே மாதிரி இதோட ஸ்டிச்சிங்கும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிருங்க. ஜஸ்ட்டு நம்ம எலாஸ்டிக்கை மட்டும் மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லாமே ஜாயின் பண்ணுறது தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம அதை எடுத்த அந்த கீழ் சுற்றளவு வரைக்கும், அதாவது சீட் சுற்றளவுன்னு சொல்லுவோம்ல, அதை மட்டும் ஃபஸ்ட்டு ஒரு 2 ஜாயின் கொடுத்துவோம். இது 2த்தையும் ஜாயின் பண்ணையில் பார்த்திங்க அப்படின்னா டாப் ஒன்று போல் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து எலாஸ்டிக் ஜாயின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாயிரும். இப்போ ஒரு மடிப்பு மடிச்சடிச்சுக்குவோம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது மேலே டாப்பில் வந்து மடிச்சடிச்சுக்குவோம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எலாஸ்டிக் விடையில் அதில் இடையில மாட்டாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக போவோம். அதே மாதிரி அந்த நூல் வந்து பிரிஞ்சிட்டு வராமல் இருக்கிறதுக்காண்டி ஒரு குட்டி மடிப்பாக மடித்து அடிச்சுக்கோங்க. உங்களுக்கு எலாஸ்டிக் கோக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த கேப் விடுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா எலாஸ்டிக் ஏற்ற மாதிரி தான் விட முடியும். நம்ம 1 இன்ச்சு எலாஸ்டிக் வாங்கியிருக்கோம். மடிச்சு அடிக்கையில் 2 இன்ச்சு வரும். ஸ்டிச்சிங் சேர்த்து 2.5 இன்ச்சு, அதை ஏற்கனவே சொல்லியிருப்பேன். வேணுன்றவங்க அதையும் மறுபடியும் நோட் பண்ணிக்கோங்க. அந்த லைன் போட்டுக்கோங்க பாருங்கள், அதிலே கரெக்டாக ஸ்டிச் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, அதில் ஆல்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அது மாதிரி வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே மறக்காமல் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் கொஞ்சம் போட்டு விடுங்க. அப்போ தான் வீடியோ அடுத்தடுத்து போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜாக இருக்கும். அப்படி இல்லைனா மறக்காமல் ஒரு லைக்ஸ் ஆச்சும் போட்டு விடுங்க. ஏன்னா தையல் புதுசாக பழகிறவங்களுக்கு இது மாதிரி லைக்ஸோ இல்லை வியூஸோ அதிகமாக போனால் தான் அவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும், பழகிறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகும். ஸோ வீடியோ பார்க்குறவங்க கொஞ்சம் ஒரு லைக் ஆச்சும் போட்டு விடுங்க. இப்போ நம்ம இந்த எலாஸ்டிக் வந்து ஃபுல்லாக மடித்து அடிக்கிறதுக்கு அந்த மேலே உள்ள பார்ட்டை வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எலாஸ்டிக் வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு தான் நீங்கள் கட் பண்ணணும். அவசரப்பட்டு கட் பண்ணிடாதீங்க, உள்ளார போயிடும், அப்புறம் பத்தாமல் போயிடும். இப்போ நம்ம வந்து கீழ் சுற்றளவு, அதாவது காலில் நம்ம அந்த 1.5 இன்ச்சு விட்டுருக்கோம்ல, அதை வந்து மடித்து அடிச்சுக்கலாம்.
இது விடுறதும் உங்கள் விருப்பம் தான். 1.5 இன்ச்சு விட்டாலும் சரி, 2 இன்ச்சு விட்டாலும் சரி. ஒரு சிலர் வந்து இந்த காலில் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசைன் கொடுப்பாங்க. அந்த டிசைன் கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் வேணாலும் எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். நம்ம இப்போ எதுவும் டிசைன் எதுவும் கொடுக்கல, அதனால் சும்மா அப்படியே நம்ம மடித்து அடிச்சிடலாம். சுடிதார் பார்த்திங்கன்னா 5 நிமிஷம். சுடிதாரில் இந்த பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் வந்து ஈஸியாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். நம்மளுக்கு இந்த பட்டி மேலே அந்த நாடா கொக்குறது, அதுக்கப்புறம் கீழே பட்டி, அதுக்கப்புறம் கீழே கால் குறியது எல்லாமே தனித்தனியாக ஜாயின் பண்ணி நம்ம நார்மல் பேண்டில் ஸ்டிச் பண்ணுவோம். ஆனால் இதில் வந்து அது மாதிரி இல்லாமல் ஒரே வேலையாக முடிஞ்சிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3/4 வந்து நீங்கள் எடுத்துக்கணும். அதாவது டாப் வந்து அதாவது பேண்ட் வந்து எவ்வளோ இருக்கோ அதில் 3/4 பாகம் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா இந்த எலாஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ இழுத்தாலும் இழுவ கொடுக்கும். அதனால் நம்மளோட அளவோட 3/4 பாகம் மட்டும் எடுத்தால் போதும். ஒரு ஊக்க வச்சு எலாஸ்டிக்கை இது மாதிரி கோத்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கார்னரில் மட்டும் ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு 3/4 பாகம் ரொம்ப அதிகமாக தெரிஞ்சுன்னா கொஞ்சம் கூட கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா இது எலாஸ்டிக்கு நம்ம இடுப்பு சுற்றளவு எவ்வளோ எடுத்தோமோ அதை விட ஒரு 5 இல்லாட்டி 6 பாயிண்ட் கம்மியாக இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இழுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இழுத்து பார்த்துட்டு உங்கள் அளவெல்லாம் சரியாக இருக்குது அப்படின்னா ஆப்போசிட்லேயும் ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எலாஸ்டிக்கை கட் பண்ணுங்கள். அவசரப்பட்டு எலாஸ்டிக்கை கட் பண்ணிடாதீங்க, வேஸ்ட்டாக போயிடும். இப்போ நீங்கள் இழுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடுப்பு சுற்றளவுக்கு கரெக்டாக உங்களுக்கு வந்து வரணும். இப்போ இதை நம்ம மடித்து ஸ்டிச் பண்ணலாம். எவ்வளோன்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இடுப்பு சுற்றளவு கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. இடுப்பு சுற்றளவோட கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். இப்போ நம்ம எலாஸ்டிக்கை சென்டரில் வந்து ஒரு ஸ்டிச் கொடுக்கணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி இழுத்து நீங்கள் ஸ்டிச் கொடுக்கணும். 2 சைடுமே இழுங்க. ஒரு சைடு மட்டும் இழுத்தீங்க அப்படின்னா வந்துட்டு வந்துடும். கீழேயும் இழுக்கணும், மேலேயும் இழுக்கணும். இது மாதிரி இழுத்து சென்டராக மார்க் பண்ணி நீங்கள் ஒரு ஸ்டிச் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரப்பர் எலாஸ்டிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், பிரியவே பிரியாது. அது இல்லாமல் அந்த சுருக்கை வச்சு நல்லா அழகாகவும் நீட்டாகவும் இருக்கும். இந்த வீடியோவில் வர மாதிரியே நல்லா 2 சைடும் இழுத்துக்கோங்க. எப்படி நீங்கள் இழுக்கையில் அந்த எலாஸ்டிக் கார்னரில் உள்ளது பிய்யாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த கார்னரில் போட்ட ஸ்டிச்சிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீட்டாக ஃபுல்லாக 2 தையல் கொடுத்துருந்துருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எலாஸ்டிக் எவ்வளோ அழகாக ஃபிட் பண்ணியாச்சுன்னு. அடுத்து ஃபுல்லாக எல்லாம் சைடு ஜாயின் தாங்க, வேறு எதுவுமே கிடையாது. ஃபுல்லாக சைடு வந்து ஜாயின் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு சீட் சுற்றளவு வர அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மடித்து அடிச்சுக்கலாம். அதே மாதிரி இப்போ பாருங்கள் அந்த வெளியில் அந்த எலாஸ்டிக் வந்து லைட்டாக நீட்டிகிட்டு இருக்குது. அது வேர் பண்ணையெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு குத்தும். அதனால் எலாஸ்டிக்கை 2 சைடு அப்படியே மடித்து விட்டுட்டு 2 சைடுலுமே ஸ்டிச் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து டிஸ்டர்பாக வந்து தோணாது. இப்போ கீழே கால்லேருந்து அதாவது லெஃப்ட் கால்லேருந்து ஃபுல்லாக ஆரம்பித்து அப்படியே ரைட் சைடில் வந்து முடிச்சிட்டிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பேண்ட் ஈஸி. 5 நிமிஷத்தில் கட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா 5 நிமிஷத்தில் இந்த பேண்ட் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். அதே மாதிரி புதுசாக பழகிறவங்களுக்கு ஒரே ஸ்டிச்சிங்கிறதுனால எந்த விதமான கன்ஃபியூஸும் இல்லாமல் ஈஸியாக தைக்கக்கூடிய ஒரு பேண்ட்டுனா அது இந்த பேரல் பேண்ட்டு தான். யார் யாரெல்லாம் வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்களோ அவங்க கண்டிப்பாக மறக்காமல் வீடியோவில் கீழே கமெண்ட் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹாய்ன்னு மெசேஜ் பண்ணுங்கள். எத்தனை பேர் ஃபுல்லாக பார்த்துருக்கீங்கன்னு நானும் பார்க்குறேன். 2 ஸ்டிச்சு வழக்கம் போல் மறக்காமல் கொடுத்துருங்க. வேணும்னா ஓவர்லாக் வந்து கொடுத்துருங்க. நம்மளே ஏற்கனவே ஷார்ட்ஸில் வீடியோ போட்டிருக்கோம். உங்களுக்கு ஓவர்லாக் பண்ணணும்னா எங்களே கான்டாக்ட் பண்ணுங்கள். இதே இன்னொரு மாடல் வந்து கீழே காலில் வந்து ஓப்பன் வச்சு சுடிதாரோட கலரில் பட்டன் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். இது இன்னொரு மாடல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.